இது காது குத்துற விசேஷமோ பேரு வைக்கிற விசேஷமோ இல்ல, கல்யாணம். 2 வீடும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு ஏற்படுத்திக்காம விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் கல்யாணம் நல்லபடியா முடியும். ஏன்னா 2 குடும்பமும் இப்பதான் புதுசா பாத்துக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போ நான் தான் பிடிவாதம் பண்ணுறேன்னா அந்த ட்ரெஸ் எதுக்குன்னு கேட்டேன். வீண் செலவு செய்ய மனசு வர மாட்டேங்குதுமா. அதை ஏன்டா செலவா பாக்குற? கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நாம செலவு பண்ற அத்தனை விஷயமும் தர்மம். இப்போ மண்டப அலங்காரக்காரருக்கு கொடுக்கற காசு அவருக்கு மட்டும் போறது இல்ல, அதுக்கு பின்னால எத்தனை பேர் குடும்பம் அதை நம்பி இருக்கு. நீ கொடுக்கற பணம் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் போய் சேரும். இதனால ஒரு கல்யாணத்துல பத்திரிகையில இருந்து பந்தி வரைக்கும் ஒரு 1000 பேர் பலனடைவாங்க. அவங்க எல்லாம் திருப்தி அடையும் போது நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய பேரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா செலவுகளையும் அப்படிதான் பார்க்கணும், வெறும் செலவா மட்டும் பார்க்காத. அம்மாவுக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். அம்மா, அது நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரி, அது தர்மம். ஆனால் கல்யாணம்னா இப்படித்தான் போல பழக்க வழக்கம் பாரம்பரியம் நினச்சிக்கிட்டு பணமே இல்லாத ஏழைகளும் நடுத்தர வர்க்கமும் கடன் வாங்கி கௌரவத்துக்காக செலவு செய்யறதுக்கு பேர் தர்மம் இல்லை, அது முட்டாள்தனம். கடன் வாங்கியாவது தர்மம் பண்ணுங்கன்னு எந்த சாஸ்திரத்திலேயாவது சொல்லியிருக்கா? சொல்லலையே. ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா 25 லட்ச ரூபா செலவாகும். கடன் வாங்காமல் எப்படி முடியும்? முதல்ல கடனுக்கு களையணும், அப்புறம் அந்த கடனை அடைக்கிறது களையணும். ஒரு பொண்ணோட கல்யாண செலவு அடைக்கிறதுக்கு பெற்றவங்களுக்கு 10 வருஷம் ஆகும். அதுவே 2-3 பொண்ணு இருந்தா திட்டமிடாத வாழ்க்கை தெருவில் தான்றது எங்கள் அம்மாவுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன்.